எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. நேற்று ஒரு டிஎம்கே கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களை 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. நீங்க ஒரு லாலிபாப் பேபி, நீங்க என்னதான் நீங்க வந்து சினிமால பெரிய ஹீரோவா இருந்தாலும் அரசியல்ல நீங்க ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொரு டிஎம்கே அப்படின்னு எல்லாம் இப்பவே நீங்க சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க தேர்தலில் நிக்கணும், தேர்தலில் உங்களோட அதி பெரும்பான்மையை காட்டணும், நீங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அப்படி சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைப்புத்தனமா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே கமலஹாசன் அவர்களும் வர்றாப்ல. அவர் ஒரு விஷயத்த கருத்தை முன்வைக்கிறாப்ல. அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருங்கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது. அதாவது டிஎம்கே வந்து 75 வருஷமா ஒரு பெரிய குடும்பத்தை கட்டி காத்துட்டு வர்றாங்க. அந்த குடும்பத்துல இப்ப நானும் ஒருத்தனா இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெருங்குடும்பத்தை சேர்க்கறது யாருனாலையும் முடியாது. இப்ப வந்து அங்க இங்கன்னு கூட்டிட்டு இருக்குது ஒரு பெருங்கூட்டம், அதெல்லாம் வந்து ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி அவரும் நகைப்புத்தனமா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போயிருக்கிறாப்ல. இப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற தேமுதிகவாகட்டும் இல்ல மக்கள் நீதி மய்யமாகட்டும், இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா முதல்ல யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டிஎம்கேவா தான். அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப டிஎம்கேல அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் யாருமே பெருசா விரும்பவே இல்லைங்க. தேமுதிகவோட தொண்டர்களே இதை யாரும் பெருசா விரும்பல. ஏன் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல டிஎம்கேவோட ஐடி விங் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி நம்ம வடிவேல் அவர்கள் கூட ஸ்டேஜ்ல எல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, அதுக்கு டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு விழுந்து சிரிச்சாங்க அப்படிங்கிற வீடியோக்கள் எல்லாம் சோசியல் மீடியால இருக்கும். அதை நீங்க பார்க்கலாம். என்ன தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. ஆனா அப்படி விஜயகாந்த் அவர்களா மட்டமா பேசின ஒரு கட்சி கூட எப்படி இவங்க போய் சேர்ந்தாங்க அப்படிங்கறதா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இதுவே இவங்க போய் ஏடிஎம்கே கூட சேர்ந்திருந்தா கூட இது இந்த அளவுக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. இப்ப தேமுதிக போய் இப்ப டிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க, ஒரு எம்பி சீட்டு கூட கிடைச்சிருச்சு, அதனால அவங்களும் ஜாலியா தான் இருக்கிறாங்க. இதுவே கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, அவர் என்ன சொல்லி தன்னோட கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வீடியோ வந்திருக்குமே, ஒரு பெரிய அளவு வைரல் ஆச்சு. அதாவது பெரிய அளவு வைரல்ங்கிறத விட பரவாயில்லையே இந்த மனுஷன் இவரை எதிர்த்து வர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டாங்க. அதாவது ஊழல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த சமயத்துல இவரும் பாத்தீங்கன்னா ஊழல் ஆட்சிக்கு எதிராக தான் என்னோட கட்சி இருக்க போகுது அப்படின்ட்டு அந்த டார்ச் லைட் எல்லாம் எடுத்து டிவி எல்லாம் உடைச்சாப்ல. ஐயோ இப்படி எல்லாம் பண்றாப்லயே, ஒரு பயங்கரமான கட்சியா இருக்க போகுது, இவரும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா உருவெடுத்து வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இப்ப கட்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு மாறி இப்போ அவங்க போய் அழகா போய் டிஎம்கேல தஞ்சம் புகுத்துட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மேடையில கமலஹாசன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு. நீங்க வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த கட்சியோட ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ட்டு. திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு கமலஹாசன் அவர்கள் அதுக்கு வந்து நான் இப்பவே சொல்லிடுறேன் ஆன்சரை, கண்டிப்பா வந்து அப்படியெல்லாம் கூட்டணி வைக்கவே மாட்டேன், நான் வந்து மக்களுக்காக தான் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறேன், அதனால கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா ஒரு கருத்தை முன் வச்சாப்ல. ஆனா அப்படி சொன்ன மனுஷன் இப்ப யாரு கூட கூட்டணி வச்சிருக்கிறாப்ல, யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாப்ல, யாருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாப்ல, அதுவும் திமுகல நானும் ஒருத்தன், திமுகவோட மெம்பர் தான் நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும். இதுவே விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் பெரிய அளவு ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே கண்டுக்கலங்க. ஆனா பெரிய அளவு மெஜாரிட்டியான ஓட்டு அவருக்கு கிடைக்கும் போதுதான் இப்படி ஒரு கட்சி வளர்ந்துட்டு வருதா அப்படிங்கிறதையே அவங்க நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் பண்ண விஷயங்கள். விஜயகாந்த் அவர்களாலே ஒரு கம்பீரமான மனுஷன் அப்படிங்கறத உடைச்சு விஜயகாந்த் அவர்களாலே ஒரு நகைப்புக்குரிய மனுஷன் அப்படின்னு மாத்தினது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐடி விங்ஸ் தான். இதுவே விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல மனுஷன் இறந்துட்டாரே, அவர் இருக்கும்போது அவரோட அருமை யாருக்குமே தெரியலையே அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் பயங்கரமா ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தப்ப அவர் கண்டிக்காம விட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அவரோட ட்ரோல் மெட்டீரியலா மாத்தினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இவங்க தாங்க. ஆனா அப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் கூட இவங்க எப்படி கூட்டணி வச்சாங்க, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, சீரியஸாவே கமல் அவர்கள் இப்படி பண்ணுவாரு அப்படின்ட்டு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு வலுவான கட்சியா உருவெடுப்பாரு அப்படின்னு நினைச்சா இப்ப கட்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த கட்சியோட நிலைமை வந்துருச்சு. இது வந்து ஒவ்வொரு கட்சியோட விருப்பங்க, யார் கூட வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம், அது அவங்க விருப்பம். ஆனா இந்த 2 கட்சிகளுமே இந்த 3 கட்சிகளுமே பொதுவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுது, அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்விதான்.
இதுக்கு வந்து பாசிட்டிவான உதாரணங்களும் இருக்குது, நிறைய நெகட்டிவான உதாரணங்களும் இருக்குது. என்ன ஏது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அவரோட ரசிகர் மன்றத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டா அவர் கன்வெர்ட் பண்ணிட்டாப்ல. அதனால வந்து அவர் ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சது. இதுவே பாத்தீங்கன்னா நீங்க கமல் அவர்கள் எடுக்கலாம், சிவாஜி கணேசன் அவர்களையும் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பெரிய கூட்டம் கூடுச்சு. ஆனா அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓட்டா மாறல. இதுவே விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு உண்மையாவே ஒரு பெரிய அளவு கூட்டம் கூடுச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாம போயிடுச்சு. அதே நிலைமைதான் விஜய் அவர்களுக்கும் வரும். இவரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் டிஎம்கே கூட சேர்ந்துருவாப்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய தரப்பினர்களும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, ஃபியூச்சர்ல டிஎம்கே எதிர்த்தவங்க எல்லாம் போய் டிஎம்கேலயே சேர்ந்துருவாங்க, விஜய் அவர்களும் போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தெல்லாம் ஓகே தான். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் எத்தனை % வாங்குவாப்ல? தமிழ்நாட்டுல விஜய் அவர்களோட ரசிகர் மன்றம் கிட்டத்தட்ட 85,000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றம் இருக்குது. ஒரு ரசிகர் மன்றத்துல கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 25 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அதுலயே வந்துட்டாங்க. சரி, இதுல வந்து மாற்று கட்சி ஓட்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா? விஜய் அவர்களை ஒரு ரசிகரா பார்த்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா வந்து இப்ப அரசியல் ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது, அவங்க ரசிகரா இருக்கிறவங்களுக்கு கூட பிடிச்சிருக்காது. அதுல வந்து நீங்க ஒரு 10 லட்சம் வாக்காளர் கூட விட்டுருங்க, அப்படி பார்த்தாலும் அதுல ஒரு 20 லட்சம் வாக்காளர் அவருக்கு இருக்குது. சரி, இந்த 2026 எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல மட்டும் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5,67,00,000 பேருங்க. இதுல ஆண்கள் பாத்தீங்கன்னா 2,77,00,000 பேருங்க, பெண்கள் பாத்தீங்கன்னா 2,89,00,000 பேரு, மூன்றாம் பாலினத்தவர் 7,600 பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தடவை புதுசா ஃப்ரெஷ்ஷா வாக்காளர்கள், அதாவது 18 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இந்த எலெக்ஷன்ல தான் புதுசா நான் வாக்கு போட போறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட 12.5 லட்சம் பேருங்க. கண்டிப்பா இந்த புதுசா வாக்களிக்கிறாங்க இல்லையா, இவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரும்பங்கு ஆற்றப்போகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிவிகே இல்லைன்னா என்டிகே இந்த மாதிரி மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா இந்த 2026 மட்டும் கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ள 1.5 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க நியூ வாக்காளர்ஸ். இவங்களோட ஓட்டு இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரும்பங்கு ஆற்ற போகுது. இதுவே போன எலெக்ஷன்ல டிஎம்கே பாத்தீங்கன்னா 45% வச்சிருந்தாங்க, ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 39% வச்சிருந்தாங்க, என்டிகே ஒரு 4.5% வச்சிருந்தாங்க, மக்கள் நீதி மையம் ஒரு 2.5% வச்சிருந்தாங்க. இப்ப மக்கள் நீதி மையம் இந்த கட்சியில போட்டி போடல, டிஎம்கேக்கு தான் நாங்க வந்து சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. இதுல எத்தனை பேர் டிஎம்கேக்கு அந்த கட்சியில வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க, இல்ல எத்தனை பேர் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த கட்சிக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே இளைஞர்களா தான் இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாத்தோட வாக்கும் இப்ப யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்குறிக்கு விடைதான் டிவிகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் தாங்க கமலஹாசன் அவர்களுக்கு போட்டிருப்பாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்ப டிவி கேக்கு மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுவே என்டிகேக்கு ஒரு 6.5% இருக்குது இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா என்டிகேக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க வந்து பெருசளவு ஜெயிக்கிறது இல்லை அப்படிங்கிறது மாற்று கட்சி விரும்புறவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த டைம் அவங்களோட அந்த 6.5%ல இருந்தும் எத்தனை % டிவி கேக்கு போக போகுது அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பாத்தீங்கன்னா என்டிகே அப்படிங்கிறது ஒரு 2% 3% வாங்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு செட் ஆஃப் வாக்காளர்கள் இருக்காங்க, நடுநிலை வாக்காளர்கள் சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 20% வாக்குகள் அவங்களுக்கும் இருக்குது. இப்ப அவங்க வந்து எந்த கட்சியும் சார்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க, மாற்று அரசியல விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கட்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 15 இருந்து 20% இருக்கிறாங்க. அந்த 20% இப்ப யாருக்கு விலக போகுது அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒரு வேளை தளபதி விஜய் அவர்களுக்கு விலகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த தேர்தல்ல பெரிய மாற்றம் வரும். ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 35%ல இருந்து 38% வரைக்கும் எங்களுக்கு ஓட் பேங்க் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதுவே எதிர்கட்சியாக இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20%ல இருந்து 25% இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மேற்கொண்ட நம்ம கணக்குகள்லாம் போடும் போதே கிட்டத்தட்ட 25% மேல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து ஏடிஎம்கே வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் பெரிய கட்சியா இருந்தாலும் இப்ப இவ்வளவு % வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா 2வது பெரிய கட்சியா வர்றதுக்கு விஜய் அவர்களோட கட்சிக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு 20 இருந்து 25% ஓட்டு இருக்குது. அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சியா வந்துருவாரோ இல்ல நல்ல % வெற்றி பெற்றுவாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி வெற்றி பெறறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது பேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி அப்படிங்கறதுதான். பூத் கமிட்டி வந்து ரொம்ப வலுவா இருக்குது அப்படின்னு சொன்னாதான் அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கூட்டு போயிட்டு ஓட்டு போட வைப்பாங்க. பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தாதாங்க ஒரு கட்சி வந்து ஈஸியா வெற்றி பெறறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். சரி, இப்ப டிவிகேல இந்த பூத் கமிட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வீக்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மொத்தமா தமிழகத்துல பாத்தீங்கன்னா 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கேல வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பூத் கமிட்டியில பாத்தீங்கன்னா 20 இருந்து 25 பேர் இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6 லட்சம் பேர் அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க பூத் கமிட்டியில ஒர்க்
பண்றதுக்கு மட்டும். இதுவே ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல பூத் கமிட்டிக்கு தேவைப்படுதுங்க. ஆனா வந்து டிவிகே வந்து ஒரு பெரிய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி வர்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட பூத் கமிட்டிலேயே கிட்டத்தட்ட 25 பேர்ல இருந்து 50 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 25 பேர்ல இருந்து 50 பேர்னு போட்டா கூட இவங்க பூத் கமிட்டிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17 லட்சம் பேருக்கு மேல தேவைப்படுது. மற்ற கட்சிகளை விட விஜய் அவர்களோட கட்சிக்கு என்ன பெரிய சவாலா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே தொண்டர்களா விஜய் அவர்களோட கட்சியில சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வந்து கட்சிக்குள்ள சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா தெரியல. இப்ப வரைக்கும் விஜய் அவர்களோட கட்சியில கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கிறாங்க, உறுப்பினர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது சத்தியமா நம்மளுக்கும் தெரியல. இப்ப வந்து பூத் கமிட்டியில வந்து ஒர்க் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் எல்லாம் வேணும், எல்லா பக்கம் தமிழகம் முழுவதும் வேலை செய்யறதுக்கு இவ்வளவு பேர் வேணும் அப்படின்னா இத்தனை பேர் இருக்காங்களா? டிவிக்கல இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நகரப்புறங்கள்ல பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. ஆனா வந்து கிராமங்கள்ல அது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா டிவிகே வந்து வேட்பாளர் வந்திருந்தாப்ல, வால்பாறை சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் வந்திருந்தாப்ல. அவர் வந்துட்டு எதுவுமே பேசல. அதாவது வாக்களிங்க எதுவுமே சொல்லல, பேச சொல்றாங்க பேச மாட்டாப்புல, அவர் வாட்டில வர்றாப்புல போறாப்புல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 2 ஊராட்சி இருக்குது. ஆனா அந்த 2 ஊராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சிக்கு வந்துட்டு போயிட்டாப்புல, இன்னொரு ஊராட்சிக்கு வரல, பெரிய அளவு எதுவுமே பேசல, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில போயிட்டாப்புல. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அடித்தான், அதுவும் பேசிட்டு போனாப்புல. விஜய் அவர்களோட டிவி கட்சி நகரப்புறங்கள்ல போக்கஸ் பண்ற மாதிரி கிராமப்புறங்கள்ல போக்கஸ் பண்றது இல்ல. ஏன் கிராமத்தோட ஓட்டெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு பெருங்கூட்டம் கூடுது, அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் ஓட்டா மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, இந்த வருஷ தேர்தல்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா ஓட்டு போடுறவங்க மட்டும் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஓட்டு கண்டிப்பா வந்து யாருக்கு விலக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி மக்கள் நீதி மையம் போட்டியிடல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு ஓட்டு போட போறாங்க? அவங்க வந்து மக்கள் நீதி மையம் டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட ஓட்டெல்லாம் அவங்களுக்கு விழுகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால மக்கள் நீதி மையம் வாக்கு, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு போன டைம் 6% ஓட்டு இருந்துச்சு. இப்ப அந்த 6% பாத்தீங்கன்னா இப்ப விழுகுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வாக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் வாக்கு விட அதிகமா இருக்குது. கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வாக்களிக்க போறாங்க. அவங்களோட வாக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பெரும்பங்கா இருக்க போகுது. அதே மாதிரி இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லா பக்கமே, 8000 ரூபாய் டோக்கன். இந்த 8000 ரூபாய் டோக்கன் டிஎம்கே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க வந்து கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த டிவி மிக்சி இந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 8000 ரூபாய் கூப்பன் இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாக்களிச்சு அடுத்த நாளே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து சோசியல் மீடியாலே நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் பொய்யுங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி ஓட்டு போடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யாரு ஜெயிக்க போறா அப்படின்னே தெரியாது. நீங்க வாக்களிச்சு அடுத்த நாளே போய் 8000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? இன்னொன்னு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அந்த சட்டத்தை எப்ப நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு அதுக்கு உண்டான பட்ஜெட் வரணும். அந்த பட்ஜெட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லுபடியாகும், நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அவசரப்பட்டு நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க மக்களே.